கொடுக்கப்பட்ட நெட்வொர்க் இது ரெண்டும். முதல்ல இந்த 172 போடுவோம். 172.16.00 6 பிட் வந்து நமக்கு நெட்வொர்க்கிங் சப்நெட்டிங் பண்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு எப்படி போடுறது பாருங்க. 172.16 6 பிட்டுங்கிறது இதுக்கு ஏற்கனவே கிளாஸ் பின்னு சொன்னா இந்த ரெண்டு ஆப்டேட்டும் மாறாது. இந்த 6 பிட்டு இந்த இடத்துல தான் 1 2 3 4 5 6 அந்த 6 பிட்டு இதுதான். இது 2 பிட்டு வந்து ஹோஸ்டுக்கு தான் இருக்குது. இங்க 8 பிட்டு, இங்க 2 பிட்டு ஹோஸ்டுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்க கொடுக்குறீங்க நெட்வொர்க். இந்த இடத்தினுடைய வேல்யூ என்னன்னா 4. ஆமாவா இல்லையா? ஆமா, அது எப்படியே போட்டோம். ஆனா அந்த இடத்தினுடைய வேல்யூ என்ன? 4. ஏன்னா இது 1 இது 2 ஹோஸ்ட் இதுதான் 4. அப்போ 4 தான் நமக்கு இன்கிரிமெண்ட் வேல்யூ. 172.16.00 the first subnet ஸ்லாஷ் 6 போது ஏற்கனவே ஒரு 16, இது ஒரு 6, 24 வருது. 24 வருது, 22 வருது. இந்த 22 தான் நியூ சப்நெட் மாஸ்க். இதை எழுதணும்னா வேற எப்படி எழுதலாம்னா 255.252.0. சரி, இது ஃபர்ஸ்ட் சப்நெட். அடுத்தது ரெண்டாவது சப்நெட் 172.16.4.0 172.16.8.0 அப்படி 4 நாளா கூட்டிகிட்டே போகணும். போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் 4 எழுதுறதுக்கு இது போதும். லாஸ்ட் 4 எப்படி எழுதுறது? 172.16 இது எல்லா பிட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா 172.16.252.0 இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா 6 பிட்டும் ஒன்னா ஆயிடுச்சுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ லாஸ்ட்னா இதுல வந்து ஒரு 4 கழிக்கணும். 172.16. கழிச்சிங்கன்னா 248.0 இதுதான் வந்து நாலாவது, சரி கடைசி நெட்வொர்க். இதுதான் கடைசி நெட்வொர்க். ஸோ 172.16.244.0 172.16.240.0 172.16.236.0 அப்படியே போயிட்டு இருக்கு. 4 கடைசியா 4 எழுத தெரியும்னா மீதி எல்லாம் எழுத தெரியும். அதனால முதல் 4 கடைசி 4 மட்டும் எழுதுனா போதும். இது எழுதியிருக்கிறீங்களா? அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்ன வரும்? 172.16.222.44.1 ப்ராட்காஸ்ட் என்ன வரும்? 172.16.247.255 இங்க வந்து 254 வரும். ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டா எழுதி இருக்கிறேன்னா? சரி, அடுத்தது போல 192.168.0.0 4 பிட்ஸ். இதுல பார்த்தோம்னா கிளாஸ் சி இது மூணுமே மாஸ்க், அது மாறக்கூடாது. அப்ப இந்த 4 பிட்டுங்கிறது இங்க இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. அங்க இருந்தா அவங்களால கொடுக்க முடியும், இங்க இருந்தா கொடுக்க முடியும்.
192.168 0 1 2 3 4 இதுதான் இந்த 4 பிட். மீதி 4 பிட் இன்னும் ஹோஸ்ட் கிட்டே தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தா இந்த இடத்தினுடைய வேல்யூ வந்து 16. அப்போ 16 இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா நியூ சப்நெட் மாஸ்க் என்ன வரும்னா /28. /28 எப்படி எழுதலாம்? 255 255 255 240. இதுதான் நியூ சப்நெட் மாஸ்க். அப்போ 192.168 0.0 0.0 தான் ஃபர்ஸ்ட் சப்நெட். 192.168 0.16 192.168.0.32. அதே மாதிரி 48 60 60 இல்ல 64. அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும். கடைசி எழுதும். கடைசி வந்து 192.168.0.240 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே 16 கழிச்சுன்னு போகணும். 192.168.0.224 192.168.0.208 இல்ல கரெக்ட். 208 கிடையாது, 208 தான். 208 ரைட். அடுத்தது 192.168.0.16 இதுலேருந்து கழிச்சா 182 வருமா? ஆமா. 192.168.0. இதுலேருந்து 16 கழிச்சா 180 வருமா? இல்ல வராது. இரண்டாவது 16 கழிச்சிங்க 192 minus 16 176 176 62 ஆமா. சரி போதும். ஃபர்ஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் எழுதினா போதும், இதெல்லாம் எழுதுறது. சரி இதான் எழுதிருக்கீங்களா? சரி ப்ராட்காஸ்ட் இப்போ எழுத. இப்போ கீழே இருந்து எழுதிட்டு போகலாம். ப்ராட்காஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஐபின்னு பார்த்தோம்னா ப்ராட்காஸ்ட்னா சேம் 192.168.0 to 239 தான் ப்ராட்காஸ்ட். இதுக்கு முன்னால் சரி சரி அடுத்து போலாம். அது என்ன எழுதியிருக்கேன்? சேம் ப்ராப்ளமா? சரி 10 பிட்னா
64 இன்க்ரிமெண்ட் வரும். ஓகே 255 இப்போ இங்க என்ன 255 போட்டோம் ப்ராட்காஸ்ட். இந்த ப்ராட்காஸ்ட் 255 போட்டோம். என்ன போட்டோம் 255 போட்டுருக்கோம். அங்கே மாதிரி அங்கே 191 வந்திருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் நெட்வொர்க் 192 இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் 192னா இந்த முந்தின நெட்வொர்க்கினுடைய ப்ராட்காஸ்ட்டுக்கு 191 தான் வரும். நல்லா பாருங்க, நெக்ஸ்ட் நெட்வொர்க் 192 இருக்கும் பாருங்க. அப்படிதான் போடணும், 191 தான் போடணும். இங்க ஒன்று மைனஸ் பண்ணாதானே இங்க 39 வருது. அடுத்த நெட்வொர்க்குக்கு ஒன்று மைனஸ் பண்ணா இந்த நெட்வொர்க்கினுடைய ப்ராட்காஸ்ட் வரும். ஏன்னா புதுசா இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மாதிரி கேட்குறீங்களா? இங்க கூட பாருங்க, அடுத்த நெட்வொர்க்கு 248.0, 247.255. இதுல ஒன்று கூட்டி பாருங்க, ஒன்று கூட்டினா என்ன ஆகும்? 256 வரும். 256 ஏதாவது இருக்குதா? அதனால இங்க ஒன்று கேரி ஆகும். ஒன்று கேரி ஆகும் 48 ஆயிடும். 48.0 புதுசா கேட்குற மாதிரி இல்ல, அதுல வேற மாதிரி போட்டுருக்கீங்க. அந்த வீடியோல வேற மாதிரிலாம் போடல, இந்த மாதிரி தான் போட்டுருக்கு. சரி, இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் 10 ஐபிஎஸ் தேவைப்படுமா? எப்படி சப்மிட் பண்ணுவீங்க? என்ன சொல்றாங்க, எத்தனை சப்நெட்லாம் சொல்லல, 10 ஐபி அட்ரஸ் வேணும்பா, சப்மிட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 10 கம்ப்யூட்டர் இருக்குது. அப்போ 10 ஐபி அட்ரஸ் இருக்கிற மாதிரி சப்மிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி பண்றதுன்றத இப்ப நான் போட போறேன். ரெடியா இருக்கீங்களா? 10. இத்தனை பிட் இருக்கு உங்களுக்கு ஹோஸ்டுக்கு. ஆனா உங்களுக்கு தேவை 10 பிட்டுக்கு எத்தனை பிட் வேணுமோ அத்தனை பிட்டு தான் தேவை ஹோஸ்ட். 10 பிட்டுக்கு சரி 10 ஐபி அட்ரஸ்க்கு எத்தனை பிட் வேணும்னா பாருங்க, கூட்டி பாருங்க. இங்க இருக்கிற 4, 2, 1 இதை கூட்டினா என்ன வரும்? 7 தான் வரும். 10 அட்ரஸ் வருமா? அதுல வராது. இதை கூட்டி பாருங்க, 8, 4, 2, 1 15 வருது. இது சூப்பர். அப்போ இவ்வளவு நீங்க என்ன பண்ணுங்க, ஹோஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? நெட்வொர்க் பத்தி பேசிட்டு இருக்கிறோமா, ஹோஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறோமா? ஐபினா என்ன சார்? அது ஹோஸ்டுங்களா நெட்வொர்க்குங்களா? தெரியலையா? ஐபி கம்ப்யூட்டர் தானே கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் தானே ஹோஸ்ட்னு சொல்றோம். இப்போ கம்ப்யூட்டர் தானே ஐபி அட்ரஸ் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அது ஹோஸ்ட் பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். ஹோஸ்ட்னா எங்கேருந்து எடுக்கணும்? ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்? சப்நெட்டிங். அப்போ கரெக்டா தான் நம்ம எடுத்துக்கிறது. சரி, இதுக்கும் கம்மியா எடுத்தோம்னா 7 தான் கிடைக்கும் இல்லையா? ஆமா, இதுதான் கரெக்டானது. இது எடுத்தீங்கன்னா 15 ஐபி வரும். உங்களுக்கு தேவை 10, பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 3-4 எக்ஸ்ட்ரா இருக்குது, இருந்துட்டு போகுது. ஸோ ரொம்ப ஈஸி. இங்க இருந்து நெட்வொர்க்கிங் கொடுக்குறீங்க, கரெக்டா? இங்க என்ன இன்க்ரிமெண்ட் வேல்யூவோ அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். 10.0.0.0
10.0.0.16, 10.0.0.32. ஆமா. இப்போ நீங்க டவுட்டா கேட்கல, சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கேட்குறீங்க. கரெக்டா? உங்களுக்கு முன்னாலே தெரியும். எனக்கு திடீர்னு ஒரு 5வது கிளாஸ்ல இந்த கேள்வி கேட்கும்போது தான் என்னடா இதுன்னு தோணுது. சரி, எங்க இருந்து கொடுக்குறோமோ நெட்வொர்க்கிங்க்கு அதுதான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ம் ம் சரி. இப்போ சரி, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆஃப் 16 தான். 16 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் எழுத தெரியுமில்ல. இப்போ இப்போ இதுக்கு நியூ சப்நெட் மாஸ்க் என்ன? நியூ சப்நெட் மாஸ்க் என்ன இருக்கு? இது டிஃபால்ட். ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஃபுல்லா சொல்லுங்க. நியூ சப்நெட் மாஸ்க் என்ன? ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஐயோ ஸ்லாஷ் சொல்லுங்க. இது எப்படி எழுதலாம்? சூப்பர், தெரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, சேம் டென் நெட்வொர்க் 60 ஐபி வேணும். எப்படி சப்மிட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாள் எழுதணும், லாஸ்ட் நாள் எழுதணும். மறந்துடக்கூடாது. நான் நீங்க 2 தான் எழுதணுன்ட்டு 2 எழுதி விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் எழுதணும், லாஸ்ட் நாள் எழுதணும், ப்ராட்காஸ்ட்லாம் எழுதணும். சரியா? ஸோ இது ஒரு இருங்க. ஆ, ஆ, ஒரு நிமிஷம். எடுத்துங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சாரி, இப்போ எடுங்க. சரி, இப்போ ஹோம்ஒர்க் இது. ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் சம் வந்து இது. செகண்ட் 172.16.0.0. ரெண்டா ஓகே இல்லை, ஃபர்ஸ்ட் 200 ஐபி போடுங்க. 200 ஐபி தேவை. அடுத்தது 10.0.0.0 6000 ஐபி தேவை. ஒரு சப்நெட்ல 6000 ஐபி வரணும். இப்போ நான் போட்ட மாடல்லையே நீங்க இதெல்லாம் போடணும். ட்ரை பண்ணிட்டு வாங்க. டைம் இருந்தா நம்மளுடைய அந்த வீடியோ, பழைய வீடியோவை எடுத்து பாருங்க. அதில் கரெக்டாக இது மாதிரி போட்டிருப்பேன். இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா மேக்ஸிமம் நாளைக்கு இந்த சப்நெட்டிங் டாபிக் முடிஞ்சிடும்.